யாரு? என்ன வேணும்? கேபிள் கம்பெனி. நீங்களா? இருக்க கூடாதா? நிறைய இடத்துல மரம் விழுந்து கேபிள் கட் ஆயிருச்சு. மேடம் போன் பண்ணதால வந்த. சந்தேகமா இருந்தா விடுங்க, நான் போயிடுறேன். வேணாம் 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 வேணாம், சீக்கிரம் போ, உள்ள போ. தண்ணி ஆக்சிஜன் இல்லாம மேடம் வாழ்ந்துருவாங்க. டிவி இல்லாம அவங்களால இருக்க முடியாது. நான் இந்த கேபிள் டிவில இருந்து வரேன். ஐயோ, நான் இப்பதானே போன் பண்ணி சொன்னேன். அப்படியா? எங்க கம்பெனியோட சிஸ்டம் அப்படி. கஸ்டமர் போன் பண்ண அடுத்த செகண்ட்ல வந்து நின்றுவோம். ஓ, வாங்க. தத்தன் சாரோட பொண்ணா? இல்ல, மனைவிதான். ஓ சாரி சாரி சாரி, நான் நினைச்சேன் +2 படிக்கிற சாரோட பொண்ணா இருக்குமோன்னு. ஐம் ரியலி சாரி. மேடம், அந்த கேபிள் சரியாயிடுச்சான்னு பாக்குறீங்களா? உங்க ஆளு தான் வந்திருக்காங்க, சரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஆளா? அது கேபிள் இல்ல, போஸ்ட்ல தான் கம்ப்ளைண்ட். அத சொல்ல தான் வந்தேன். நீங்க இப்படி யோசிச்சுட்டு நிக்காம அந்த சேதுராமனுக்கு போன் பண்ணி கேளுங்க சார். எல்லாம் கேட்டாச்சு. சிட்டில இருக்கிற எல்லா டீம் கிட்டையும் கேட்டேன். அவங்கள வளர்க்குற என் வீட்டுல அவங்க ஏற மாட்டாங்க. வேணும்னே யாராவது இது எவனோ வீடு தெரியாம நுழைஞ்சிருக்கான். ஆமா, அந்த பென் டிரைவ்லயும் லேப்டாப்லயும் என்ன இருக்கு? அத ஒண்ணு இப்ப தெரிஞ்சுக்க வேணாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், விஐபிங்க வீட்டுக்கு போய் திருடக்கூடாதுன்னு. டேய், அவங்க கேஸ் போடுவாங்கல்ல. அப்புறம் எங்க தான் போய் எடுக்கிறது சொல்லுங்க. டேய், தினக்கூலி வாங்குற ஏழைங்க வீடு இருக்குல்லடா, அங்க போய் திருட வேண்டியது தானே. அவங்க கேஸ் போடல, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இத பத்தி நீ என்ன சொல்ற? இல்ல, என்னோட சஜஷன் தத்தன் சார்னு சொல்றது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தானே. பேசக்கூடாது, கேட்டு தெரிஞ்சுக்கங்கடா. மேல சொல்லு. இல்ல, அவர் இல்லைன்னா நம்ம எல்லாரும் உள்ள போயிருவோம். அதனால அவர் மேல இருக்கிற ஒரு நன்றி எப்போ இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்ட் கரெக்ட். எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? கபடி விளையாட. என்ன விளையாடுறீங்களா? சாரி சார், நான் இப்ப டியூட்டில தான். நீங்க சொன்னீங்கன்னா. உன்ன சும்மாவா டிபார்ட்மெண்ட்ல முட்டாள்னு கூப்பிடுறாங்க? உன் வீட்டுல எப்படி சமாளிக்கிறாங்க? வீட்டுல எல்லாருக்கும் என் மேல பயம் தான். என் பையனு வாய மூடியா. என் வீட்டுல திருட்டு போயிருக்கு. பணம் போனா கூட பரவாயில்ல, முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் காணாம போயிருக்கு. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சார். யோ, கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு அது லீகலான விஷயம் கிடையாது. யோ, எம்எல்ஏ ரிட்டன் கம்ப்ளைண்ட் தர முடியாத சூழ்நிலையில இருக்காரியா? உனக்கு இப்ப அது தெரிஞ்சா போதும். இந்த திருடங்களை கூடிய சீக்கிரம் பிடிக்கணும். இந்த விஷயம் மட்டும் மீடியால லீக் ஆக கூடாது. என் சொந்தக்காரங்க வீட்லயும் திருட பார்த்திருக்காங்க. இது ரெகுலர் கேங் பண்ணல. இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள பிடிக்கணும். இந்த பாரு, இந்த எஸ்பி சொன்னதுனால தான் உன்னை டிராபிக்ல இருந்து. டிராபிக்னு சொல்ல வேணாம் சார், எஸ்பி சொல்லி தான் மாத்தினாங்கன்னு சொன்னா பார்த்தாதா? எனக்காக மட்டும்தான் உன்னை இங்க மாத்தினது. அது ஞாபகம் இருக்கட்டும். ஞாபகம் இருக்கு சார். உங்களால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத இந்த பொருட்களை திருடின அந்த திருடனை கண்டுபிடிச்சேன் சார். நீங்க இங்க சிஐஏ வந்தது எங்களோட புண்ணியம். நேரம் கிடைக்கும் போது வீட்டு பக்கம் வாங்க. சரி. நீங்க டிராபிக்ல இருந்து மாறிட்டீங்களா? அந்த ஜுவல்லரி திருடனை பத்தி ஏதாவது தகவல்? தூக்கிடுவேன். அவன் எங்க போய் ஒளிஞ்சாலும் தூக்கிடுவேன். எப்படியும் இந்த சர்க்கிள்ல இன்னொரு திருட்டு நடக்கும். ஐயோ, என் நெக்லஸ் காணோம். என் கழுத்துல இருந்த நெக்லஸ் காணோம். வைர நெக்லஸ். யாரும் வெளிய போக கூடாது. எல்லாரும் செக் பண்ணி எங்க தெரியலையே. மொத்தம் வெளிய போக கூடாது.
வெல் டன் மை பாய், வெல் டன். திருடுறதுக்கு மட்டும் இல்ல, தப்பிக்கிறதுக்கும் நீ கத்துக்கிட்ட. உன்னுடைய இவ்வளோ நாள் வேலையில நானும் சாட்டிஸ்ஃபைடு தான். இதெல்லாமே ஒரு சின்ன சிட்டிக்குள்ளேயே முடிக்காம கொஞ்சம் வைடா பண்ணணும். நீ எம்ஜிஆருடைய உலகம் சுற்றும் வாலிபன் பாத்திருக்கியா? இல்ல. அதுல எம்என் நம்பியாரோட கொல்லக்கூட்டம் ஜப்பான்ல கூட இருக்கு. அப்படியா? அது மாதிரி நீயும் உலகம் சுற்றும் வாலிபனா மாறணும். போன். எனக்கு வேணா, நீ எடுத்துக்க. ஹலோ ஜெயா, நான் தான்டா. என்னம்மா? நம்ம வீட்டுக்கு உடனே வா. குடிங்கம்மா. என்ன ஏதுன்னு நேர்ல வந்தோன்னு சொல்றேன். அண்ணா உடனே கிளம்பி வரணும், சரியா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்படியெல்லாம் சீக்கிரம் வர முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை கம்பெனி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. அதை விட முக்கியமான வேலை இது. நாளைக்கு நீங்க இங்க வரணும். ஒழுங்கா சொல்லிட்டேன், நீ கண்டிப்பா இங்க வரணும். இல்லன்னா நாங்க அங்க வந்துருவோம். இல்ல. அம்மா. பாப்பா, என்னம்மா? உன் அண்ணா வந்துட்டான்னு நினைக்கிறேன். அம்மா, சஸ்பென்ஸ் லீக் ஆக கூடாது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் படிக்கும் போது தான் அவருக்கு தெரியணும். அவருக்கு எஸ்ஐ செலக்ஷன் கிடைச்சது. சந்தோஷத்துல அண்ணா அதிரணும். அம்மா. இதோ வரேன்டா. என்னம்மா, என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. ஏய், அது கொஞ்சம் குடு. என்னம்மா? கங்க்ராச்சுலேஷன் சார். ஏய், விஷயம் என்னன்னு சொல்லு. படிச்சு பாருங்க. இந்த ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்ன இவ்வளவு தூரம் வர சொன்னீங்க? நாங்க எவ்வளவு பிஸியா இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? என்னது இது? போலீஸா போறேன். அண்ணா. ஐயோ மகனே. டேய் மகனே, அண்ணா ஏன் அந்த தண்ணி கொஞ்சம் எடு. மகனே. அண்ணா எந்திரிச்சு. என்னடா ஆச்சு உனக்கு? ஏய் அண்ணா. சந்தோஷத்துல துள்ளி குதிப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி விழுவேன்னு நினைக்கல. உனக்கு என்னடா ஆச்சு? எஸ்ஐ ஆனதுக்கு அப்புறம் திருடன் பிடிக்கிறத நினைச்சு டென்ஷன் ஆயிருப்பாரு. திருடன்களுக்கு நல்ல உதவி கொடுக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, இது சரி வராது. இது சரியா வராது. முன்னாடி மாதிரி கிடையாது. இந்த போலீஸ் வேலைங்கிறது ரொம்ப ரிஸ்கான வேலை தான். இப்ப இருக்கிற திருடனுங்க கையில கம்பு கத்தியெல்லாம் கிடையாது, துப்பாக்கியும் பாம்பும் வச்சிருக்காங்க. எத்தனை போலீஸ்காரங்க தினமும் குண்டாடிப்பட்டு சாகுறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, இந்த போலீஸ்காரங்க ஒரு மாசம் சம்பாதிக்கிற பணத்தை இந்த திருடனுங்க ஒரே நாள்ல சம்பாதிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒர்க் பண்ற கம்பெனில என்ன வசூல் தெரியுமா? வசூலா? இல்ல இல்ல இல்ல, சம்பளம். இங்க பாருங்கண்ணா, போலீஸ் எஸ்ஐன்னு சொல்றதெல்லாம் ஒரு பவரான வேலை தான். ஆமா, யாருக்கும் இந்த வேலை ஈஸியா கிடைக்காது. விஷயம் தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து எனக்கு எல்லார்கிட்ட இருந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, எஸ்ஐயோட சொந்தக்காரங்களுக்கு மதிப்பும் இருக்கும். மதிப்பு இல்ல, தேங்காய் கிடைக்கும். கல்யாண பொண்ணோட அண்ணா எஸ்ஐ ஆக போறாருங்கிறது மாப்பிள்ளையோட குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ, எஸ்ஐ ஆக போறத நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. தலை சுத்துறதெல்லாம் தலையில கேப் வச்சு நின்னுடும். ஆமா, எதா இருந்தாலும் அப்பாவோட ஆசை நிறைவேறிடுச்சு. இப்ப என்னோட சூழ்நிலை என்னன்னு அப்பாவுக்கு ரொம்ப நல்லா புரியும். எஸ்ஐ ஆயிட்டியா? டிராபிக்கா இருந்தா லஞ்ச் அதிகமா கிடைக்கும். நம்ம கல்யாணத்துக்கு சாப்பாடு 5000 பேருக்கு யூனிஃபார்மே போடல, அதுக்குள்ள அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜெயா, லட்டு எடுத்துக்கோ. நீ எஸ்ஐ ஆக போற சந்தோஷத்துல மார்க்கெட்ல எல்லாருக்கும் லட்டு வாங்கி கொடுத்தாச்சு. இன்னைக்கு பட்டாசு வெடிப்போம். என்னடா இது? மச்சான் லட்டு. மாமாவா? இங்க பாரு, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல? இங்க நீங்க ட்ரைனிங் முடிச்சிட்டு நாளைக்கு நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா வரும்போது முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா இருக்க பாருங்க. ஒரு திருடன் 100% நேர்மையானவனாக இருக்கணும். கால் முட்டிக்கு கீழே லத்திய சுழட்டி அடிச்சா ஓடுற அக்யூஸ்ட் கால் தடிக்கு கீழே விழுந்துடுவான். இந்த மாதிரி போலீஸ்காரங்க உன் காலுக்கு கீழே அப்படியே லத்திய தூக்கி அடிப்பாங்க. அதனால நம்ம பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும், நேரா ஓடக்கூடாது.
கடைசியா எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாவது எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடணும். எவிடன்ஸ் போனாலும் உசுரை காப்பாத்திக்கணும். உசுரோட இருந்தானா எங்க வேணாலும் திருடி பொழைச்சிக்கலாம்ல. ரொம்ப பிரச்சனைக்குரிய திருடான தான் முதல்ல தூக்கணும். இங்க பாரு, ரொம்ப பிரச்சனை பண்ற போலீஸ்காரனை தான் முதல்ல நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும். டியூட்டி நேரத்துல திருடனுங்க முகம் எப்பவும் ஞாபகத்துல இருக்கணும். டியூட்டி நேரத்துல போலீஸ்காரனுங்க மூஞ்சி ஞாபகத்துல வரவே கூடாது, கான்சென்ட்ரேஷன் போயிடும். பூட்டு எப்படி திறந்திருக்குன்னு பார்த்து திருடனை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார். சிலர் சாவி கிடைச்சாலும் பூட்டை சுத்தியில் வச்சு உடைச்சுதான் உள்ள நுழைவாங்க. கேரி பிள்ளை வாசம் அப்படிதான். சாரி சாரி. அப்புறம் ஜன்னல் கம்பியை வளைக்கிறதுக்கு சில மெத்தட்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் சார். இருந்தாலும் ஒரு நிமிஷத்தை கொடுங்க. இந்த கம்பி பார் எடுத்துக்கிட்டு ஜன்னலோட நடுவுல இப்படி பிடிச்சி இதோ இப்படி பண்ணணும் வைங்க, எந்த கம்பியும் ஈஸியா வளைஞ்சிரும். அது உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாளாவே உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்ன பிரச்சனை உனக்கு? சார் அது கொஞ்சம் சீரியஸ் தான் இல்ல சார். ட்ரைனிங் ஐஜிக்கிட்டேன்னு இல்லை, ஒரு பிரதர் கிட்ட சொல்ற மாதிரி சொல்லு. என்ன பிரச்சனைன்னு மறைச்சு வைக்க வேண்டாம். சொல்றேன் சார். உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் போடுறதுதான் இப்ப நேர்மையான போலீஸ் ஆபீசர் செய்ய வேண்டிய கடமை. ஆனா உன்னை ஒரு போலீஸ் ஆபீசராக்க நான் முடிவு பண்ணிட்டேன். சார், அப்ப இருந்த சூழ்நிலையில சிட்டிக்கு வந்து வேற வழி இல்லாம நான் அந்த ஒரு பேசிக் தான் என்ன இந்த முடிவு எடுக்க வச்சிருக்கு. காட்டு யானையை பிடிக்க கண்டிப்பா கும்கி யானைதான் வேணும். 1945ல ஸ்காட்லாந்து யார்ட்ல 2 பிரபலமான குற்றவாளிகளை ஆபீசர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு அங்க இருந்த போலீஸ் சீஃப், அதுவும் பார்லிமெண்டோட பர்மிஷனோட. அப்புறம் என்னாச்சு, ஒரே ஒரு மாசத்துக்குள்ள லண்டன்ல இருக்கிற எல்லா குற்றவாளிகளையும் திருடனைகளையும் அவங்க புடிச்சு ஜெயில அடைச்சாங்க. குற்றங்களுடைய பிரச்சனைகளுடைய ஆரம்பங்களை தெரிஞ்சவங்களுக்கு அதோட அடிவாரத்தை அழிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஊர்ல இருக்கும்போது உன்னோட 10 லட்சம் ரூபாய தத்தனோட அடியால் எடுத்துட்டு போனதும், சேதுராமன்கிற உங்க பெரிய அண்ணாவை பார்க்க போனதும், அவன் சங்கத்துல சேர்ந்தது எல்லாம் உன்னை நல்ல ஒரு போலீஸ் ஆபீசர் ஆக்கிறதுக்காக விதி விளையாடின விளையாட்டா நினைச்சா போதும். அது மட்டும் இல்ல, நீ செஞ்ச தப்புக்கு ஒரு பரிகாரம் செய்யற வாய்ப்பா இத நீ நினைக்கலாம். போலீஸ் எப்பவுமே மக்களோட காவல்காரன் தான். ஆனா இப்ப இருக்கிற காவல்காரங்களை நிறைய பேர் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் தான். நீ சாதாரண போலீஸ்காரனா இல்லாம முடிச்சுட்டு இருக்கிற காவல்காரனா மாறணும். கேப்ல இருக்கிற முத்திரை கேரியர்ல சக்சஸ் முத்திரையா மாத்தணும். ஊர்ல இருக்கிற சாதாரண மக்களுக்கும் நிம்மதியை எதிர்பார்க்கிற மக்களுக்கும் எதிர்பார்ப்பு தான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். நீ நினைச்சு ஒரு நாட்டையே திருத்த முடியலனாலும் ஒரு ஸ்டேஷனையாச்சும் உன்னால நல்லபடியா வச்சுக்க முடியும்ல. நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி மறந்துடு. மறக்கிறேன் சார். பழச எல்லாம் மறந்துட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது ஒருவேளை விதியா இருக்கலாம். அதனால தானே தத்தனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த எவிடன்ஸ் எல்லாம் என்னால எடுக்க முடிஞ்சது. எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸ்? சொல்றேன் சார். அதுக்கு முன்னாடி நான் அதையெல்லாம் டீடைலா செக் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். குட் குட் சார். Give it up. Congratulations, Mr. Jaishankar. தேங்க்யூ சார். சக்சஸ்ஃபுல்லா ட்ரைனிங் முடிச்ச உடனே அப்பவே வந்தாச்சு போஸ்டிங் ஆர்டரும். நீ கொடுத்து வச்சவன் தான். எந்த ஸ்டேஷன் தெரியுமா? இல்ல சார். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆரம்பிக்கிறதுக்கும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் இதை விட நல்ல ஒரு ஸ்டேஷன் இந்த ஸ்டேட்லயே கிடையாது. எங்க சார்? தாம்பரம். எங்க? தாம்பரம்.